தீக்குள்ளே வெந்து நின்ற பத்மம் போல சகசால முதற்கொண்டு காலம் போகும். தீக்குள்ளே விழுந்தெழுந்த நெய்யைப் போல சிறப்பான ஞானமது திரண்டே இரும். தீக்குள்ளே காட்டமிடு கோலும் கூடி திரண்டால் போர் கருவியெல்லாம் கணக்கில் மாளும். தீக்குள்ளே பராபரம்தான் இருந்ததாயின் சகமெல்லாம் வித்தை என்று தெளிந்து போமே. சட்டை முனிச்சித்தர். என்னங்கய்யா நாயை போய் கும்பிடுறீங்க? அது நாய் இல்லம்மா, பைரவர். அன்னைக்கு சித்தர் சொன்னார் இல்லையா, என்னோட காவல் காக்கிற பணிக்கு துணையா பைரவரோட அம்சமான நாய் வரும்னு. அதான் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லிதானே இந்த ஊரை சித்தருங்க தங்களோட கட்டுப்பாடுல வச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி சக்தி நமக்கு கிடைச்சா நாம அவங்கள வின் பண்ணிட மாட்டோமா? உனக்கு இப்ப நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் கண்ணு உன்னை எங்கேயும் வெளியில போவேனான்னு சொல்றாமா. கண்ணனு கேப்பமா ஜோசியத்து மேல நம்பிக்கை வந்தது? ஐயோ அக்கா, டேய் கண்ணா, நீயாவது சொல்லேன்டா. அது எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்ல போறியா? அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது நீ பார்த்தல, அப்ப பொறுக்க முடியாம கதறி அழுதல்ல. அப்புறம் மயக்கம் போட்டு நீ கீழே விழுந்துட்ட. அப்ப மண்டையில அடிபட்டதுதான். அப்படியா? அப்பாவை கைது பண்ணிட்டு போற மாதிரியா? அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. அம்மாடி அம்மாடி பிருந்தா, நீ எதுவும் யோசிக்காதம்மா. நீ யோசிச்சு பழையபடி விழுந்துடாத. உனக்கு மயக்கம் வந்துடுடி. நீ எதுவும் யோசிக்காத, சொன்ன கேளு. ஐயோ, தலையில பள்ளி இவ தலையில விழுந்துருச்சு. கடவுளே, இது என்ன இப்போ சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. நீ போமா, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. போய் துணியை மாத்து போ. அம்மா இப்பதாம்மா தலை குளிச்சிட்டு வந்தம்மா. பரவாயில்லம்மா, இன்னொரு தடவை தலை குளி, காய வச்சுக்கலாம். போ போ, சொன்ன கேளு போ. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கம்மா. இல்ல கண்ணா, தலையில பல்லி விழுந்தா மரணம்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அம்மா, சாமி கும்பிடுறீங்க, காக்கை சித்தர் வழி காட்டுறாருன்னு சொல்றீங்க. ஒரு பள்ளி பிடிமானம் தவறி தலைமையில விழுந்தது ஒரு பெரிய விஷயம் நினைச்சு பயப்படுறீங்க. உனக்கு என்ன கண்ணா தெரியும்? இது எல்லாத்தையுமே பெரியவங்க கணிச்சு சொல்லிருக்காங்க. இத பாருமா, ஒண்ணு சாமியை நம்பணும், இல்ல இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தை நம்பணும். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. ஐயோ இல்ல கண்ணா, எனக்கு பிருந்தாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. சரிம்மா, இப்போதைக்கு அக்காவை நம்ம எங்கேயுமே கூட்டிட்டு போக வேணாம். கோவிலுக்கு போற அது இது சொன்னாலும் அக்காவை அனுப்ப வேணாம். அக்காவை நம்ம கவனமா பார்த்துப்போம். சரி சரி, அக்கா வந்துட போறா. இந்த மாதிரி கண்ணை கசக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அக்கா வந்தா எதுவும் கேட்டுறாதீங்க. அப்புறம் அவன் பழைய நிலைமைக்கு போயிட்டாக்க ரொம்பவே சிக்கலாயிடும். சரிம்மா, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். கதவை பூட்டிட்டுருங்க, சரியா? பத்திரமா இருங்க. சுவாமி, சுவாமி, சுவாமி,
சித்தர் சுவாமி, உங்க தவக்காலம் முடிஞ்சிருச்சா? உங்களை தேடி நான் தானே வரணும், நீங்களே வந்திருக்கீங்களே. ராமண்ணா, எந்த பலாபலனும் இன்றி இறைவனையும் என் நாமத்தையும் எந்த நேரமும் உச்சரிக்கின்ற உண்மையான பக்தனை தேடி நான் என்ன, அந்த ஈசனே வருவார். பூமி காத்தான் பட்டிய காவல் காக்கிற சித்தர்கள் சிவராத்திரி வரைக்கும் தவம் இருக்க வனத்துக்கு போயிருக்கிறதுனால இனி அந்த ஊரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் என் தவத்தை நான் கலைச்சேன். எந்த நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு தரிசனம் தர வேண்டியது என்னோட முதல் கடமைங்கிறதுனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன ராமண்ணா, களைப்பா இருக்கியா? இல்ல சாமி, இல்லவே இல்ல. நான் இங்க நல்லாவே இருக்கேன். இங்க இல்லாம இருந்திருந்தா என்னால இந்த அளவுக்கு இறை வழிபாட்டுல ஈடுபட்டிருக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப பக்குவப்பட்டுட்டா ராமண்ணா. சிறைச்சாலையில ஒருத்தனால நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ இங்கேயே நிம்மதியா இருக்கிறன்றனா ஏக சித்தம் உனக்கு வசப்பட்டுடுச்சுன்னு தான் அர்த்தம். ராமண்ணா, ஒரு 100 ஆண்டு தவ வலிமையில கிடைக்க வேண்டிய விஷயம் உனக்கு சில கால சிறை வாழ்க்கையிலே கிடைச்சிருச்சு. ஏக சித்தம் வசப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இரும்பு உருகணும்னா அதுக்கு தகுந்த உஷ்ணத்துல உருக்கணும். நீ படுற கஷ்டங்கள் எல்லாம் உஷ்ணத்துல பட்ட இரும்பு மாதிரி தானா உருகிடும். உன்னை புடம்போடவும் ஏக சித்தம் வசப்படவும் உனக்கு உதவி இருக்கு. உனக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த மாற்றங்கள் உன்னை எப்பேற்பட்ட உயர்நிலைக்கு கொண்டு போக போகுதுன்னு நீ பார்க்கத்தான் போற. உன்னுடைய கஷ்டங்களை கஷ்டங்களா நினைக்காத. ஏன்னா கடவுளுக்கு தண்டிக்க தெரியாது, கருணையை தவிர வேற எதையும் காட்டவும் தெரியாது. இதை நீ போக போக புரிஞ்சுக்குவ. சாமி, என்ன மன்னிக்கணும். நீங்க யோக நிலைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை எச்சரிக்கை பண்ணீங்க. அதை நான் மீறினதுனால வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் எனக்கு நடந்துருச்சு சுவாமி. எனக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் என் அம்சம் மூலமாக இங்க வந்து உனக்கு உணவும் தந்து ஆக வேண்டியதெல்லாம் நடத்தியும் வச்சேன். விதி முன்வினை பயன். இதன் மூலமா அவனுக்கு நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். நீ சுமந்து வந்த பாவக்கடன்கள் நீ படும் கஷ்டங்களால் அடைபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கஷ்ட காலத்தை நீ கடந்துட்டீனா இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான். ஆனாலும் இந்த கஷ்டங்கள் தீர்ந்தாலும் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. உங்க உத்தரவுக்கு காத்துட்டு இருக்க சுவாமி. சார், ராமண்ணா எப்பயும் தனியா தானே பேசிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு எதிரில் ஆளே இல்லை சார். ஆனா ஒருத்தரோட பேச்சு குரல் மட்டும் கேக்குது. அப்படியா? சரி வா. சார் சரி, செல்லோட சாவியை கொடு. இந்தாங்க சார். கவலைப்படாத ராமண்ணா, முழு குணமடைஞ்சு எந்த பங்கமும் பாதகமும் இல்லாம உன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஓம் சிவாய நம. ஓம். உங்களை நம்பித்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சுவாமி. ராமண்ணா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, சித்தர் சாமியே பிரசன்னமாயிருக்காரு ஐயா. சாமி, நல்லா இரு. சாமி, என்ன உன் சட்டத்தை மீறி நான் உன் சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டேன்னு பாக்குறியா? சட்டம் எல்லாம் சாமானியர்களுக்கு தான், என்ன மாதிரி சித்தர்களுக்கு இல்லை. இத்தனை நாள் நான் ராமண்ணாவை பார்க்க பட்சியா வந்தேன். இன்னைக்கு நிதர்சனமா வந்திருக்கேன். தேவைப்பட்டா காத்தா கூட வருவேன். உன் சட்டத்தால காத்துக்கு கதவு போட முடியுமா? பயப்படாத. என்னால உன் சட்ட ஒழுங்குக்கு எந்த பாதகமும் வராது. கடல்ல இறங்கி ஆழத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி கடவுளை புரிஞ்சுக்கிற முயற்சியில நீ இறங்கி இருக்கிற. நல்ல முடிவு தான். பார்வை 2 வகைப்படும். நேர்பார்வை, கோணல் பார்வை. எல்லாமே பார்வை தான். ஆனா எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறோன்றதுல தான் தெளிவான வழி கிடைக்கும், நமக்கான தீர்வும் கிடைக்கும்.
இப்பதான் நீ சரியான கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிருக்க. நல்ல தீர்வு கிடைக்கும். சரியான வழி தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் இப்பவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சாமி. கேளு. சாமி, ராமண்ணா குற்றமற்றவர்னு தெரியுது. சட்டத்துக்கு சொல்லி அவரை வெளியில கொண்டு வரவும் முடியல. அதுக்கு ராமண்ணாவோட மௌனமும் ஒரு காரணம். எதுக்கு சாமி இந்த சோதனை? நீ வர்றதுக்கு முன்னாடி தான் இதை பத்தின விளக்கங்களை ராமண்ணாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, காரணம் இல்லாம இங்க எந்த காரியமும் நடக்காது. உன்னோட எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த சோதனைகளோட முடிவுல தெரிய வரும். என்னுடைய உத்தரவுப்படி கண்ணனையும் பிருந்தாவையும் நீ ஊருக்கு கூட்டிட்டு போன. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேத்துக்குமே செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை செய்து முடிப்பீங்க. சிவாய நமோ. சாமி, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இத்தனை நாளா பிருந்தாக்கா என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலையில இருந்தாங்க. இப்ப அவங்க அப்பாவை நினைச்சு அவங்களும் தினமும் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கஷ்டம் தீரல. நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம்னா அவங்க வீட்டுல அதுக்கு மேல. அண்ணே, நான் திமிர்த்தனமா நடந்துகிட்டேன், தப்பு பண்ண, எனக்கு தண்டனை கிடைச்சது. கண்ணன் அப்பா எவ்வளவு சாந்தமானவர், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? ஒன்னும் புரிய மாட்டேங்குது வள்ளி. சரிண்ணே, இதுக்காக நம்ம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நீ சாப்பிடுன. வள்ளி, அப்பா எனக்கு பசிக்குது, சோறு எடுத்து போடு. அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. நாம 2 பேருங்கிற ஞாபகத்துல அரிசி அளவா போட்டுட்டேன். இருக்கிறது அண்ணனுக்கு தான் சரியா இருக்கும். இதோ இப்போ உழ வச்சிடுறேன்ப்பா. முதல்ல அவருக்கு சோறு போடு. இத்தனை நாளா அவர் தானே குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. சூடு சொரணை எதுவுமே இல்லாம பக்கனே உட்காந்து சாப்பிடுவாரு. நீ அவருக்கு அக்கறையா பரிமாறு. ஆஹோ, அண்ணன் வந்துட்டாரு, இனிமே இந்த வீட்டை நிலநாட்டிடுவாரு, இந்த அப்பாவோட தயவு தேவையில்லைன்னு நினைச்சிட்ட போல இருக்கு. அப்படிதானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நல்லா வடிச்சு கொட்டு, உட்காந்து சாப்பிடட்டும். அப்பா, என்னப்பா இந்த பேச்சு பேசுறீங்க? நான் செஞ்ச தப்புக்கு அண்ணன் எதுக்கு குத்தி காட்டுறீங்க? இந்த நிலைமையில அண்ணனை இப்படி எல்லாம் பேசலாமா? பாவம் இல்லையாப்பா? கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா? இப்ப சாதம் வடிச்சிட மாட்டேனா? ஐயோ அண்ணன், என்னென்ன கைய கழுவிட்டீங்க? சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்லம்மா, நான் இங்க வந்ததே அப்பாவுக்கு பிடிக்கல. என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் நல்லா இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட உங்களை வந்து பார்க்காதன்னா கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருக்கனே. அதனால அப்பா என்ன கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்குல்ல. நீ முதல்ல அப்பாவை சாப்பிட சொல்லுமா. அண்ணே, பரவாயில்லம்மா.
வேண்டாம்மா. இனி என்ன தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறது நீ பார்த்தல, அப்ப பொறுக்க முடியாம கதறி அழுதல்ல. அப்புறம் மயக்கம் போட்டு நீ கீழே விழுந்துட்ட. அப்ப மண்டையில் அடிபட்டதுதான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன தெரிஞ்சு என்ன ஆக போகுது? பொறுக்க முடியாம கதறி அழுதல்ல. அப்புறம் மயக்கம் போட்டு நீ கீழே விழுந்துட்ட. அப்பா, எப்படிப்பா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது? அப்படி என்னதான்ப்பா நடந்தது? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களை கைது பண்ணும் போதுதான் எனக்கு நினைவு தப்புச்சாமே. கண்ணு சொல்றான். ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதேப்பா. என்ன நடந்ததுன்னு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மாவும் கண்ணனும் ஏதோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற மாதிரி தோணுது. அம்மா கடைக்கு போயிருக்காங்க. கதவு பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இரு, யார் வந்தாலும் கதவை திறக்காதன்னு 100 தடவை சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம வீட்டை சுத்தி என்னதான்ப்பா நடக்குது? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நான் இப்பவே கோயிலுக்கு போறேன். அந்த ஈஸ்வரன் கிட்ட கேட்க போறேன். என் கேள்விக்கு அவராவது பதில் சொல்றாரான்னு பாக்குறேன். ஓம் நமச்சிவாய. ராணி. ஐயா, ஐயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சமைச்சு வச்சிடுறேன். ஆ. ராணி, ராணி, ராணி. நீ யாருப்பா? அண்ணே, பாவி, ஒரு போன் கூட பண்ணாம திடுதுப்புன்னு வந்து நிக்கிறான். இது என் அண்ணன். அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னேனே. ஓ, அன்னைக்கு போன் பண்ணிய நீ தானே அது? என்னப்பா இது? ராணி எவ்வளவு நல்லவ. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வர பணத்தெல்லாம் நீ எடுத்துட்டு போய் குடிச்சிடுறியாமே. ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்க. ஏன் இப்படி நடந்துக்கிற? சமாளி. சார், நீங்க சொல்றது சரிதான் சார். ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் சார் இருந்தேன், குடிக்க அடிக்ட் ஆகி. இப்போ நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன் சார். இப்போ கோவில் குளம்னு ஆன்மீகத்துல இறங்கிட்டேன் சார். இந்த ஊர் கோவிலை பத்தி தங்கச்சி நிறைய சொல்லிருக்கு. அதான் சாமி கும்பிட்டு அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. நீ திருந்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராணி, ஐயா, அண்ணன் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு. சரிங்க ஐயா. நான் வரேன் ராணி. சரிங்க ஐயா. வரேன் தம்பி. சரிங்க. உள்ளவா. இப்படி அதிர்ந்து வந்து நிப்பீங்க? ஐயா, முன்னாடி உன்னை பார்த்த உடனே இந்த ஊருக்கு என்ன நான் விருந்துக்கா வந்திருக்கேன்? உனக்கு லெட்டர் போட்டு சொல்லிட்டு வர்றதுக்கு. நீ இதெல்லாம் நேத்து அமர் சாருக்கு போன் பண்ணி சொன்ன. சித்தர்கள் எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க, காலையே கிளம்பி வர சொல்லுங்கன்னு. அதான் வந்தேன். நான் கால் பண்ணி சொன்னேன்ல, அது மாதிரி இந்த டைம்க்கு தான் வரேன். எனக்கு ஒரு கால் பண்ணா என்ன? இப்ப என்னன்ற? நான் வந்துட்டேன். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? ஆரம்பத்துல இருந்தே நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கல. ஒரு வேலையை உன்னால செஞ்சு முடிக்க முடியாது, நானும் வரக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா அமர் சார்கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அப்ப அமர் சார்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மூஞ்ச காட்டுறேன்.
இந்தா வேணும்னா நீ அமர் சார்ட்ட ஃபோன் பண்ணி பேசு. ஒன்னும் தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதை செய்யறேன். முதல்ல பிருந்தா வீட்டை காட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சரி, இப்பவே கூட்டிட்டு போறேன். ஐயா வரதுக்குள்ள அவருக்கு நான் சமைச்சு வேற வைக்கணும். வாங்க. ஐயோ ஐயோ